தேவ பக்தினா என்ன நெனச்சிருக்கீங்க? பயங்கரமா பைபிள் படிச்சு, ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, சபைக்கு கரெக்ட்டா போறது, சபைக்கான காரியங்கள்லாம் கரெக்ட்டா செய்றது, வெளிய போய் ஊழியம் செய்றது, கர்த்தர பத்தி அப்படியே பயங்கரமா பேசுறது, பைபிள பத்தி பயங்கரமா அப்படியே வசனிக்கிறது, நம்ம நாக்க அடக்காம நம்ம ஒரு மாரி பெருமிதமா கொண்டிருக்கிறதுக்கு பேரு பக்தின்னு நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லங்க. யாக்கோபு 1 26, 27 நான் படிக்கிறேன். எது பக்தி இல்ல, எது பக்தின்னு ரொம்ப தெளிவா அங்க எழுதப்பட்டிருக்கு. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்தினாலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதும் தாமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. இதுதான் உண்மையான பக்தி. யார் யாருன்னா திக்கற்றவங்க, விதவைங்க இவங்க படுற உபத்திரவத்தை விசாரிக்கிறது, அவங்களுக்கு போய் நம்ம ஆறுதல் செய்யறது, ஜெபிக்கிறது, மற்ற கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே இந்த உலகத்தின் இருக்கிற இந்த அழுக்குல நம்ம போய் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே இதுதான் மாசில்லாத பக்தி, தேவ பக்தி. ஸோ புரிஞ்சு அதன்படி நம்ம தேவ பக்தி உள்ளவர்களாய் நடந்தோமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.